Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra HS 2.3 8th sum. A model rocket is launched from the ground. The height h reached by the rocket after t seconds from lift off is given by h of t is equal to minus 5t square plus 100t 0 less than or equal to t less than or equal to 20. At what time the rocket is 495 feet above the ground? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு மாடல் ராக்கெட் ஆனது கிரவுண்ட்லேருந்து லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஹைட் ஹெச் அந்த ராக்கெட்டால் ரீச் பண்ண மாட்டேன் ஹைட் வந்து ஒரு டி செகண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட டி செகண்ட்ஸ். இங்கே இருக்கிற ராக்கெட்டுனா ஒரு ஹைட் போய் சேரும், இதை ஒரு ஹைட் போய் சேரும் இன் எத்தனை செகண்ட்ஸ்னால் டி செகண்ட்ஸில் போய் சேரும் அது உங்களுக்கு. ஸோ அதோட ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹைட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு minus 5t ஸ்கொயர் ப்ளஸ் 100t. இதில் வந்து 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 20. அப்போ 0லேருந்து 20க்குள்ளே தான் டைம் இருக்குது. அந்த டைமோடைய வேல்யூஸ் டீலேருந்து 0 to 20 அவ்வளோதான், வேறு நம்பர்ஸ் கிடையாது. 21லாம் கிடையாது, 20 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன டைமாக இருக்கும், 495 ஃபீட் அடையும் போது கரெக்டாக 495 ஹைட் அடையும். ஹைட் இஸ் ஈக்குவல் டு 495 இருக்கும்போது என்னவாக இருக்கும்? ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் டி தான் கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் டியோட வேல்யூவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன் ஹைட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 495. அதுதான் உங்களுக்கு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன டைமில் போய் சேரும், டைம் தான் தெரியாது. அப்போ ஹெச் ஆஃப் டீல டி தெரியாது. அப்போ டி நீங்கள் என்ன செய்யணும், யூ காட் டு ஃபைண்டு. ஸோ ஹெச் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு minus 5t ஸ்கொயர் ப்ளஸ் 100tன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் 495 போட்டுக்கோங்க. ஹெச் ஆஃப் டி பேலா 495 இஸ் ஈக்குவல் டு minus 5t ஸ்கொயர் ப்ளஸ் 100t. ஸோ ரெண்டத்தை இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். ஸோ 5t ஸ்கொயர் ப்ளஸ் 100t minus 100t ப்ளஸ் 495 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெட்டத்தையும் ஆக்சுவலாக நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துட்டா இப்போ இதை டிவைட் பை 5 பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் 20t 100/5 தட் இஸ் 20. இது வந்து எவ்வளோ வரும்னா 99. பிகாஸ் 5 into 100 வந்து 500. ஸோ அதோட 5 நம்பர் குறைஞ்சாலும் 99 போட்டுருங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 99 வரணும் மைனஸ் 20 வரும். ஸோ என்ன நம்பர் 11 9s 11 9s 99, 11 + 9 -20. பட் மைனஸ் 20 வரணும். ஸோ ரெண்டுத்துக்கு மைனஸ் போட்டுங்க. அப்போ t minus 11 into t minus 9 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா டிக்கு 10th யூஸ் பண்ண ஒரு மெத்தட் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி போடுங்க. டி ஸ்கொயர் மைனஸ் இந்த நம்பரை மட்டும் பிரித்து பாருங்கள். -11t minus 90 + 99 is equal to 0. ஆக்சுவலாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் எதாவது இருக்கும்போது அதை நீங்கள் இதை ஸ்ட்ரைட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஏன்னா சின்ன உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த வேல்யூஸை போடும்போது கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் காமனாக இருக்க மட்டும் மாதிரி. ஸோ இதுவும் அதே போல் தான். இதை நம்ம ரெடியூஸ் பண்ணனாலும் அது ஈஸியாக இருக்கும். ஸோ டி ஸ்கொயர் minus 11t. ஸோ டீயும் எடுத்துருக்கா t minus 11 கிடைக்கும். இந்த சைடு 9 எடுத்திங்கன்னா t minus 11 கிடைக்கும். -11 to t minus 11 is equal to 0. ஸோ t minus 11 into t minus 9 is equal to 0. அப்போ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா t is equal to 11 and t is equal to 9 சொல்லி கிடைக்கும். அப்போது t is equal to 9 அந்த மாதிரி. அப்போது at t is equal to 9 or 11 seconds the rocket is 495 feet above the ground. ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினில் ஒரு ஃபிசிக்ஸ் கான்செப்ட் இருக்குது. என்னென்னா அந்த ராக்கெட் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே போகுது, மேலே போய்ட்டு மறுபடியும் ஒரு ஹைட்டை ரீச் பண்ணோன்னே கீழே வருது. அதனால தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு, 2 ஈக்குவேஷன் 2 வேல்யூஸ் வந்துருக்கு 11 and 9. அப்போ என்ன நடக்குது, லேட்டு ராக்கெட்டை விடுறாங்க, மேலே போகுது, ஒரு ஹைட்டை ரீச் பண்ணுது. 9 செகண்ட்ஸில் ஒரு ஹைட் 495 ரீச் பண்ணுது. ஸோ அதுக்கு மேலே ஒரு சில ஹைட் போயிட்டு 10 செகண்டில் 16 செகண்ட் மறுபடியும் கீழே தான் வருது. 10 நாள்னே கரெக்டாக ஹைட்டை ரீச் பண்ணிவிட்டு அது கீழே வர ஆரம்பிக்குது. கீழே ரிப்பீட்டடாக மறுபடியும் கீழே வர ஆரம்பிக்குது. அப்போ அதனால தான் 11 செகண்ட் வரும்போது கரெக்டாக 11 செகண்ட் ஆகும்போது என்ன நடக்குது, இந்த இடத்துல மீட் ஆகுது. அதனால தான் 20க்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஆட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு 20 தான் வரும். அப்போ அந்த 20க்கு உள்ளாடி தான் அந்த டி வேல்யூஸ் உங்களுக்கு இருக்கும். அப்படின்னா 20க்கு உள்ளாடி ராக்கெட் வந்து என்ன செஞ்சிடும், கீழே வந்து சேர்ந்துடும். ஸோ அதுதான் உங்கள் ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். யூ நாட் மே இன்க்ளூட் இன் திஸ் மேக்ஸ். இந்த சம்மில் நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.